கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த கால வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த மாறாத வார்த்தை, வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளின அந்த கல்லானது மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆகவே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வீடாகட்டும், வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயமாகட்டும், வேலை பார்க்கிற ஸ்தலமாக இருக்கட்டும், தொழில் செய்கிற ஸ்தலமாக இருக்கட்டும், இங்கே எல்லாம் உங்களை ஆகாது என்று ஜனங்கள் தள்ளி வைத்திருக்கலாம், ஒதுக்கி வைத்திருக்கலாம். உங்களை ஆண்டவர் உயர்த்துவேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகாது என்று தள்ளின உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்த போகிறார். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் தருகிற அந்த மாறாத வார்த்தை. இந்த மாறாத வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கருத்து ஒப்பு கொடுப்போம். யாரையும் புறம்பே தள்ளாத, யாரையும் ஒதுக்காத இயேசுவின் கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்கள் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். யோசேப்பு தன் சொந்த சகோதரால் புறம்பே தள்ளப்பட்டான். ஆனால் அந்த யோசேப்பின் தலையை உயர்த்தி அந்த தேசத்தின் பஞ்சத்தை நீக்கக்கூடிய ஒரு மனிதனாய் கர்த்தர் அவனை உயர்த்தினது உண்மை என்றால், இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு அர்ப்பணிக்கிற உங்களை ஆண்டவர் உயர்த்தி அவர் மேன்மைப்படுத்துவது அதிக நிச்சயமாயிருக்கிறது. அன்பின் ஆண்டவரை, இந்த நாளில் நீ தந்த மாறாத வார்த்தையின்படி என் தலையை உயர்த்துவீர் என்று விசுவாசத்தோடு அர்ப்பணித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.